படத்துல C3 படக்குழுவினர். C3 படம் நாளைக்கு வெளியாகிறதா இருந்தது. ஆனா இந்த படத்தை ஏன் வெளியிடலன்னா, தெலுங்குலயும் பொங்கலுக்கு வந்த படங்கள் எல்லாமே நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால அங்க இவங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறதுல ப்ராப்ளம். இதுக்கு நடுவில் C3 படம் காவல்துறை சம்பந்தப்பட்ட படம். 30 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கலவரத்தை அடிப்படையாக கொண்ட கதைன்னு தகவல் வெளியாகி இருக்கு. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் காவல்துறையினரோட அத்துமீறல்கள் பத்தி மீடியாக்களும் பொதுமக்களும் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில காவல்துறை சம்பந்தப்பட்ட C3 படம் மக்களோட உணர்வுகளோட தொடர்பு படுத்தி வர்றதுனால படத்தோட வசூலை பாதிக்கும்னு விநியோகஸ்தர்கள் சொன்னாங்களாம். அதனாலதான் படத்தோட வெளியீட்டை பிப்ரவரி மாசத்துக்கு தள்ளி வச்சுட்டாங்கன்னு தகவல் வெளியாயிருக்கு. 2 நாட்களுக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு போராட்டம் நிறைவுறும் நாளன்னைக்கு C3 குழுவினர் வெளியிட்ட மக்களோடு மக்களா கைகோர்த்து நிற்கும் காவல்துறையினருக்கு தலை வணங்குகிறோம்ன்ற விளம்பரமும் சமூக வலைதளங்கள்ல கிண்டல் அடிக்கப்பட்டு இருக்கு. சூர்யா நடிச்சு இதுக்கு முன்னாடி வெளியான படங்கள் வியாபார ரீதியா தோல்வி படங்களா அமைஞ்சதுனால C3 படத்தை அவசரப்பட்டு வெளியிட வேணாம்னு தயாரிப்பு தரப்புல முடிவெடுத்திருக்காங்களா.